உங்கள் மெகா டிவி. வணக்கம். முக்கிய செய்திகள். நந்திகிராமில் பதற்றம், குவியலாக வெடிகுண்டுகள் கண்டெடுப்பு. ஆசாமில் குண்டு வைத்த தீவிரவாதிகள் சதி, உளவுத்துறை எச்சரிக்கை. மோடிக்கு பிரதமர் வாழ்த்து. குஜராத்தில் இன்று பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம். கோவை அருகே ஊருக்குள் மீண்டும் யானைகள் புகுந்தன, பொதுமக்கள் பீதி. விரிவான செய்திகள். நந்தி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நந்திகிராமில் ஏற்பட்ட கலவரத்தில் 14 பேர் கொல்லப்பட்டனர், 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தங்களது விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் வெடிகுண்டுகள் வைத்திருப்பதாக மத்திய பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து பாதுகாப்பு படை அதிகாரிகள் நடத்திய அந்த வெடிகுண்டுகளை மாநில காவல்துறை உள்ளதாக மத்திய பாதுகாப்பு படை அதிகாரி 10 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அல்-கொய்தா தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து அசாம் மாநிலம் முழுவதும் அமைப்பான ISI உதவியுடன் அல்-கொய்தா தீவிரவாதிகள் அசாம் மாநிலத்தில் உள்ள முக்கிய வழிபாட்டு தலங்கள் மற்றும் அரசு கட்டிடங்களை தகர்க்க திட்டமிட்டுள்ளதாகவும், குறிப்பாக உலக புகழ் பெற்ற கமாக்கியா கோவிலை தகர்க்க தீவிர இருப்பதாகவும் அம்மாநில உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனை அடுத்து அம்மாநில காவல்துறை உஷார்படுத்தப்பட்டு முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. காமாக்கியா கோவிலுக்கும் தீவிர பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அம்மாநில உள்துறை அமைச்சர் பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் திரு நரேந்திர மோடி பாஜகவின் சட்டமன்ற கட்சி தலைவராக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அகமதாபாத்தில் நடைபெற்ற பாஜக நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் முதல்வராக திரு நரேந்திர மோடியின் பெயர் ஒருமனதாக தீர்மானம் செய்யப்பட்டு பரிந்துரைக்கப்பட்டது. இன்று நடைபெறும் பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டத்தில் மத்திய பார்வையாளர்களாக அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு வெங்கையா நாயுடு, திரு அருண் ஜேட்லி ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இந்த கூட்டத்தில் குஜராத்தின் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்படுகிறார். இதனிடையே குஜராத் மாநில தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று இருப்பதற்கு பிரதமர் திரு மன்மோகன் சிங் தனது வாழ்த்துக்களை திரு நரேந்திர மோடிக்கு தெரிவித்துள்ளார். TNPSC குரூப் 1 முதற்கட்ட தேர்வு முடிவுகள் இன்னும் 2 மாதத்தில் வெளியிடப்படும் என்று அதன் தலைவர் திரு காசி விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் நேற்று TNPSC குரூப் 1 தேர்வுகள் நடைபெற்றது. மொத்தம் 172 பணியிடங்களுக்கு நடைபெற்ற இந்த தேர்வில் 1,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினார்கள். இந்த தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி குறித்து TNPSC தலைவர் திரு காசி விஸ்வநாதனிடம் கேட்டபோது